இப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, பெரியார் மீது இன்றைக்கு சொல்லப்படுகிற அவதூறுகள் குறித்த உண்மையான பக்கம் என்ன அப்படின்னு எங்க உரையாடணும்னா, மாணவர்கள்ட்ட தான் உரையாடணும். அதற்கு இது ஒரு நல்வாய்ப்பு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 அந்த நூற்றாண்டை முன்னிட்டு, தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் 100 இடங்களை தேர்ந்தெடுத்து, 100 இடங்கள்லயும் மாணவர்களோடு பெரியாரியல் குறித்து அறிஞர்கள் உரையாடக்கூடிய நிகழ்ச்சிகள நடத்தணும். பெண்ணின் அடிமையாளான்னு ஒரு சின்ன புத்தகம், ஒரு மலிவு பதிப்புல ஏற்கனவே 1,00,000த்துக்கும் மேல போட்டு பிரதிகள் போயிட்டுருக்கு. மக்கள் மயப்பட்டது மாரி, பெரியாருடைய ஹைலைட்ஸ் 100 பாயிண்ட்ஸ தொகுத்து, சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டை குறிக்கிற வகையில, ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலயும், ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலயும், ஒவ்வொரு ரயில் நிலையத்திலயும், எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ சந்தையிலயும், கோடிக்கணக்கான பிரதிகள கொண்டு இளைஞர்கள்ட்டயும், பொதுமக்கள்ட்டயும் குடுத்தா, ஒரு மிகப்பெரிய விவாதத்த அறிவார்ந்த ரீதியில தொடரலாம். அதுதான் இதற்கு விடையாமை. செய்வாங்கன்னு நம்புவோம்.